சிங்கர் கணேஷா புதுசா ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பேரு அன்றும் இன்றும். அந்த பாட்டோட கடைசியில கூட ஜெயம் ரவி வந்து ஒரு குட்டி கேமியோ பண்ணியிருப்பாரு. இப்ப அதுதான் பயங்கர பேசும் பொருளாகி இருக்கு. பாட்டை ரிலீஸ் பண்ணதும் இல்லாம இதுல எரியற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஜெயம் ரவி வேற வந்தாரு. இப்போ கெனிஷா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டுக்கு. இப்ப சடனா என்ன நடந்திருக்குன்னா, சிங்கர் சுசித்ரா கிட்ட இந்த மேட்ரு போயிட்டு இப்ப அவங்க கலாய்ச்சி வந்து அவங்க ஒரு பாட்டு வந்து பாடியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதே பாட்டை அவங்க வெர்ஷன்ல பாடியிருக்காங்க. இப்ப அதுதான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகுது. அது என்ன, ஏன் அப்படி பண்ணாங்க, எதனால ஜெயம் ரவி கிட்டையும் கெனிஷா கிட்டையும் சாரி கேட்டிருக்காங்க இவங்க அப்படிங்கிற போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. சிங்கர் கெனிஷாக்கும் ஜெயம் ரவிக்கும் வந்து காதல் இருக்கு அப்படின்ற போன்ற பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது. சோ வந்து இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தாண்டி இவங்க பண்ற விஷயங்கள்லாம் அப்படிதான் தோணுது இல்லையா. இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவி கேமியோ கொடுத்த இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு வச்செல்லாம் பாட்டு எடுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் கட்சி சேர பாடலை போல இதுக்கும் வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, சுசித்ரா அவர்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ டேர் கொடுத்திருப்பாங்க போல. சோ டெய்லியும் என்னென்ன டேரோ ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்ன அப்லோட் பண்ணிருக்காங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெனிஷா பாடின இந்த பாடல வந்து டேரா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பாட்டை பாடிருக்காங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. எதுவுமே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு. வி பூல் மணி அண்ட் வி ஷேர் இட் அமாங் ஆர் செல்வ்ஸ். டேர் கொடுத்து இன்னைக்கு என்னோட டர்ன். எல்லா டேரும் எனக்கு தான் வருது. ஆல்ரெடி 10 டேர்ஸ் முடியாதுன்ட்டேன். 2 டேர் தான் பண்ணியிருக்கேன். இல்லை லோ வேல்யூ டேர்ஸாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி, இது கொஞ்சம் ஹை வேல்யூ டேர். ஒரு பாட்டை மாற்றி லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிரிக்ஸ் வச்சு இந்த பாட்டை பாடணுமா. ஸோ முன்கூட்டியே சாரி கெனிஷா, சாரி ஜெயம் ரவி. ரைட், ஓகே. என் வீட்டு குப்பை தொட்டி உன் வீட்டில் தான், உன் வீட்டு குப்பை தொட்டி என் வீட்டில் தான், என் செல்லமே என் தங்கமே. நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இவங்க தானே ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இன்னைக்கு என்ன கெனிஷாவே கலாய்க்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு மாறி மாறி பேசுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் டேரா கொடுத்தனால அந்த பாட்டு வந்து பாடி இருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருந்தாலும் அந்த பாட்டோட லைன்ஸ் இல்லாம வேற மாதிரி இவங்க பாடியிருக்காங்களே, வேணுட்டே ஒரு மாதிரி வெறுப்ப கொட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. சுசித்ரா வந்து திருப்பியும் பாடலுக்கு கம்பேக்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டா, நான் இனிமேல் சினிமாக்கு வரவே மாட்டேன், எனக்கும் சினிமாக்கு சம்மந்தம் இல்லை, நான் மாட்டுக்கு எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, வேணும்னா என்கிட்ட வந்து அங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கெனிஷாவோட பாட்டு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.